பண்ண போகிற ரெசிபி வந்து ராஜஸ்தானி ஆலு இல்லைன்னா ஜோத்பூரி ஆலுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பொட்டேட்டோ 2 பெரிய உருளைக்கிழங்க தொலியை நீக்கி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பாயில்டு பொட்டேட்டோ, சரியா? அதை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அகெயின் நான் சொன்ன மாதிரி ராஜஸ்தானில் நெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் நான். நீங்கள் நெய்யில் பண்ணாலும் பண்ணலாம். ஃப்ளேவர் வந்து நெய்யில் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு வரமிளகா பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நைஜெல்லா சீட்ஸ், இது வந்து ஆனியன் சீடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம், நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோவை ஆட் பண்ணிடலாம். உப்பு போட்டு தான் நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இருந்தாலும் கொஞ்சோண்டு உப்பு வந்து போடணும் நம்ம. ஸோ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கு தக்கணும், டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட பொட்டேட்டோ வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் இருந்துச்சு. காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ ராஜஸ்தான் டிஷ்ஷில் வந்து முக்கால்வாசி காஷ்மீரி சில்லி தான் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அது அவ்வளோ ஸ்பைஸ் இருக்காது, அந்த கலர் நல்லா கொடுக்கும். அது வந்து காஷ்மீரி சில்லி நான் 2 உருளைக்கிழங்குக்கு ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. ஸோ இப்போ இந்த மசாலா பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆயாச்சு. இப்போ ஃபைனல் இன்க்ரீடியன்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர். ஆம்ச்சூர் பவுடர்னால் அந்த காஞ்ச மாங்காய் பொடி உண்டுல்ல, அந்த மாங்காய் பொடி, அதை போட்டுட்டு கொத்தமல்லி கீரை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஜோத்பூரி ஆலு, ராஜஸ்தானி ஆலு இல்லைன்னா ஜோத்பூர் ஆலு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட ஜோத்பூரி ஆலு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.